சாதாரண மனிதர்களே, இன்னைக்கு உலக பிரகாரமான கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, நன்றாக வேலை செய்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்கிறாங்க? தங்கத்தில் செயின் வாங்கி கொடுக்குறாங்க, கார் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க, சிலர் வீடு கூட கட்டி கொடுக்குறான். அப்போ ஒரு சாதாரண மனிதர்களே அவர்கள் வேலையிலே உண்மையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் இவ்வளவு தூரத்துக்கு பிரதிபலன் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக செலவிடுகிற நேரம், ஆண்டவருக்காக செலவு செய்கிற பைசா ஒரு நாள் வேஸ்ட் கிடையாது. அப்ப இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. இன்னைக்கு அநேக கட்டடத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது, இதில் தேவன் தங்கி இருக்கிறார் என்கிற நிலைமையிலே அதை பாதுகாப்பாக வைக்கிறது. சிலருக்கெல்லாம் சுகர் இருக்குன்னு சொன்னால் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. விசுவாசிகள் சொல்கிறது என்ன? ஒரு நேரம் தானே, சோத்திரம் பண்ணிட்டு குடிங்க, சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அது துணிகரம். அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இது தேவனுடைய சரீரம், இந்த சரீரத்தை நான் கெடுக்கக்கூடாது என்கிறதான நிலைமையில் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழணும். சரீரம் குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொட்டக்கூடாது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த அளவு சாப்பிடணும் என்கிறதான சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. போஜனத்தினால கூட நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே 9 மணிக்கு ஆராதனை. எத்தனை பேர் கரெக்டாக 8:55 வந்து உட்காருறீங்க? சிலர் 9 மணிக்கு வர்றோம், 9:10 வர்றோம், 9:15 வர்றோம். அதே போல் வாரந்தோறும் ஆராதனைக்கு வருகிறது இல்லை. அதெல்லாம் இங்கே சபையில் ஒன்றும் ரெக்கார்டு கிடையாது. ஆனால் அங்கே ரெக்கார்டு இருக்கு. வராது. சோறு விழுந்தா எடுத்துடலாம், சொல்லு விழுந்தா என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால பேசுறதுல ஜாக்கிரதையாக இருங்க. மனுஷர் பேசும் மீனான வார்த்தைகளை குறித்து ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சபையில் ஒருத்தர் அந்த மாதிரியாக புறங்கூறுகிறது, ஒருவர் அந்த மாதிரியாக குற்றப்படுத்துகிறது, இந்த நிந்தையான பேச்சு, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதோடு சேர்த்து ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நாம் வாசித்த இந்த வேத வாக்கியங்களிலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து நாம் வாசித்த ரோமரிலே நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுந்து மறுரூபம் அடைந்த பிறகு நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் என்று சொல்கிறது ஆண்டவர் நம்மை தண்டித்து நரகத்துக்கு அனுப்புகிறதல்ல. நாம் இந்த உலகத்திலே எவ்விதமாக ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் என்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் பரிசோதனை செய்து நியாயம் தீர்த்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் பலன் அளிக்கப் போகிறார். அந்த வசனத்திலே வாசித்தோம், நாம் எல்லாரும் என்று பவுல் தன்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறார். ஆகையினாலே ஒவ்வொரு ஊழியக்காரரும் மூப்பரும் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், எத்தனை லட்சம் ஆண்டவருக்கு அந்த மாதிரியாக காணிக்கை கொடுத்தாலும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதே போல நாம் வெளிப்பட வேண்டும் என்று அங்கே நாம் வேதத்திலே வாசித்தோம். வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த ஒவ்வொரு கிரியையும் ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் அங்கே வெளிப்படுத்துவார். அதைத்தான் நாம் அந்த வேத வாக்கியங்களே நாம் வாசித்தோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் மனைவியை பற்றி புருஷனிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். அதே போல புருஷனை பற்றி மனைவியிடத்தில் கேட்க மாட்டார். பெற்றோரை பற்றி பிள்ளைகளிடத்தில் கேட்க மாட்டார். ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எவ்விதமாய் ஜீவித்தோம் என்பதை பற்றி அங்கே நாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற வேளையிலே நாம் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது.
அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காக ஜீவித்த அந்த ஜீவியம் அது நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. அதே போல நாம் பலனை இழந்து போகக்கூடாது. 2 யோவான் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அதில் விதமாய் படிக்கிறோம். 2 யோவான் 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்ம செய்த செய்கைக்கு சிலர் பலன் இல்லாமல் போயிடும். ஏனென்று கேட்டால் வேத ஒழுங்கின்படி இல்லாதனால. ஆகினாலே பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே எச்சரிக்கையாயிருங்கள் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நரகம் தப்பி மோட்சம் போனா போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற நிலைமையில நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற வேளையிலே, என் பிரியமே, பூரண ரூபவதியே, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதான் நிலைமையிலே ஒரு பழுதற்ற வாழ்க்கை, ஒரு கரைபடாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதே போல கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற வேளையில அந்த உக்கிரானக்காரனை பார்த்து எஜமான் சொன்னது போல, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிறது போல, ஆண்டவர் நம்மை பார்த்து நல்லது உத்தமம் உண்மையுள்ள விசுவாசியே, மூப்பரே, ஊழியக்காரரே, மனைவியே, பெற்றோரே, பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சபை வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உத்தமமாய் வாழ வேண்டும், உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். எனவே தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எனவே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்முடைய காரியங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அங்கே கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த 2 கொரிந்தியர் 5:10 நாம் வாசித்தோம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது என்று எழுதியிருக்கிறது. சரீரத்தில் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் உயிரோடு கூட இருக்கும் பொழுது, சிலர்லாம் பெரிய சொத்து வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்தில் அவர்கள் செத்ததுக்கு பிறகு இந்த சொத்தை இந்த சபைக்கு அல்லது இந்த ஊழியத்துக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சிலர் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பலன் கிடையாது. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது, செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு அனுபவிக்க முடியாது, அதனால எழுதி வச்சுட்டு போறீங்க. உயிரோடு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அதற்குத்தான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் பிரதிபலன் கொடுப்பார். அதான் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை அவனவன் செய்த தீமை அவைகளுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நீங்க நன்மை செய்தால் அதற்கேற்ற பலன், விசுவாசியாக இருந்தும் நீங்கள் தீமை செய்தால் அதற்கேற்ற பலன். நிறைத்து போக மாட்டீங்க, ஆனால் எந்த விதமான ரிவார்டும் எந்த விதமான பிரதிபலனும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். அதான் இங்கே வாசிக்கிறோம், அவனவன் செய்த நன்மைக்காவது என்று சொல்லுகிற வேளையில் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட பரலோகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு வசனம் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அந்த 42வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வசனம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மெய்யாகவே சொல்லுகிறேங்கிறது பைபிளில் மெய்யாகவே மெய்யாகவே என்றெல்லாம் வருகிறது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் சத்தியம். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆவியானவர் மெய்யாகவே என்று எழுதுகிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு, 10 பேருக்கு இல்ல, ஒருவனுக்கு. அடுத்து என்ன வாசிக்கிறோம், ஒரு கலசம். ஒரு கலசம்னா ஒரு செம்பு அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் மாத்திரம், சுடுதண்ணி கூட கிடையாது, சுடுதண்ணி அடுப்பு பற்ற வைக்கணும். தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு அதனுடைய பலனை என்ன செய்ய மாட்டான், அடையாமல் போக மாட்டான். அப்படின்னா ஒரு சிம்பிள் சர்வீஸ். ஒரு தெய்வ மக்களுக்கு நீங்க ஆப்டால் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கிறது கூட தெய்வத்துடைய கணக்கில் இருக்குது. தெய்வம் அன்றைக்கு இதற்கு என்ன செய்வார், பிரதிபலன் அளிப்பார் என்பதுதான் அதனுடைய கருத்து. அப்ப நீங்க ஆண்டவருக்காக செய்கிற நன்மை, ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை ஒரு நாள் வேஸ்ட் கிடையாது. இன்றைக்கு சபைகளிலே 9 மணிக்கு ஆராதனை, எத்தனை பேர் கரெக்டாக 8:55 வந்து உட்காருறீங்க? சிலர் 9 மணிக்கு வர்றோம், 9:10 வர்றோம், 9:15 வர்றோம். அதே போல வாரந்தோறும் ஆராதனைக்கு வருகிறது இல்லை, அதெல்லாம் இங்கே சபையில் ஒன்றும் ரெக்கார்டு கிடையாது.
ஆனால் அங்கே ரெக்கார்டு இருக்கு. அந்த காலத்தில் டிவிஎஸ் கம்பெனியில் செய்தி மடல்னு ஒரு புஸ்தகம் வெளியிடுவார்கள். அதில் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் அந்த ரிட்டையர்ட் ஆகிற ஆள் என்னைக்கு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாரோ அன்னையிலிருந்து அவர் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் வந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ். அடுத்து அவர் இந்த மாதிரி சரியான நேரத்துக்கு கம்பெனிக்கு லேட்டாக வராமல் சரியான நேரத்துக்கு வந்தால் அதுக்கு ஒரு ரிவார்டு. அதே போல் வேலையில் அவர் உண்மையாக ஓப்பி அடிக்காமல் சோம்பேறித்தனமாக இல்லாதபடிக்கு அந்த வேலையை உண்மையாக செய்கிற வேலையில் அதற்கு ஒரு ரிவார்டு. இப்படியெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் அவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிறார்கள். நீங்கள் எஸ்தருடைய புத்தகத்தில் வாசிக்கிற வேலையில் முர்தகாய் சொன்ன ஒரு காரியம் அன்றைக்கு புத்தக ரெக்கார்டில் இருக்குது. அதுக்கு பிறகு ராஜா அவனை எவ்விதமாக கனம் பண்ணினான் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அப்போ உலக பிரகாரமான சாதாரண மனிதர்களே, இன்னைக்கு உலக பிரகாரமான கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, நன்றாக வேலை செய்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்கிறாங்க? தங்கத்தில் செயின் வாங்கி கொடுக்குறாங்க, கார் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க, சிலர் வீடு கூட கட்டி கொடுக்குறான். அப்போ ஒரு சாதாரண மனிதர்களே அவர்கள் வேலையில் உண்மையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் இவ்வளவு தூரத்துக்கு பிரதிபலன் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக செலவிடுகிற நேரம், ஆண்டவருக்காக செலவு செய்கிற பைசா ஒரு நாள் வேஸ்ட் கிடையாது. அதுக்கு இங்கே கணக்கு கிடையாது. ஆனால் பரலோகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ரெக்கார்டு இருக்கிறது. ஆகையினால்தான் அந்த மத்தேயு 19வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், முந்தினோர் அநேகர் என்ன செய்கிறார்கள், பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் என்ன செய்கிறார்கள், முந்தினோராயும் மாறுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனியாரிட்டி இல்லை, சின்சியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்க 50 வருஷத்து விசுவாசி, ஆனா 50 வருஷ விசுவாச வாழ்க்கையில அநேக விதமான ஒழுங்கீனங்கள், தாறுமாறு, தெய்வம் எதிர்பார்க்கிற விரும்புகிற நிலைமை கிடையாது. ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவர் வேதம் சொல்லுகிறபடி தேவனை மதித்து, தேவனை கனப்படுத்தி, தேவனுக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்ததுனால 50 வருஷம் விசுவாசிக்க கிடைக்க வேண்டிய ரிவார்டு 5 வருஷ விசுவாசி கிடைக்குது. அதான் முந்தினோர் அநேகர் பிந்தினர் ஆயிடுவாங்க, பிந்தினோர் அநேகர் முந்தினோராக மாறிவிடுவார்கள். சபையில் எவ்வளவு காலம் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது என்பது முக்கியம் அல்ல. சீனியாரிட்டி அல்ல, பாப்புலாரிட்டி அல்ல, எபிலிட்டி அல்ல. வாழ்க்கையிலே சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். உண்மையுள்ளவர்களுக்கு தான் ரிவார்டு. நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, வெற்றிக்கு ரிவார்டு அல்ல, உண்மைக்கு தான் ரிவார்டு. பரீட்சையில் பாஸ் பண்ணுங்கிறது ஆள் மாறாட்டம் பண்ணி பாஸ் பண்ணலாம், காப்பி அடித்து பாஸ் பண்ணலாம், பிட்டு வச்சு பாஸ் பண்ணலாம். எனவே எப்படி வேணாலும் மனிதர் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அதனால் வெற்றிக்கு ரிவார்டு கிடையாது, உண்மைக்கு தான் ரிவார்டு. வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது. அப்போ ஆண்டவருக்காக நன்மை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நல்ல கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 8-9 நாம் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்றெல்லாம் படிக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம எந்த விதமான நற்கிரியையும் செய்ய வேண்டாம். அது எபேசியர் 2:8-9 படி. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அந்த வசனத்தை கூட வாசியுங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்யும்படிக்குத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை செய்து நம்ம ரட்சிக்கப்படலை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நாம் யார்? தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கும் நாம் செய்கிற நன்மைகளுக்கும் இந்த உலகத்தில் சபையில் யாரும் உங்களுக்கு மாலை போட மாட்டாங்க, சால்வை போர்த்த மாட்டாங்க. அந்த மாதிரியாக 52 வாரமும் சகோதரி ஒழுங்காக ஆராதனைக்கு வந்தார்கள், அந்த மாதிரி சகோதரி வாரம் தவறாமல் 9 மணிக்கு சரியான நேரத்துக்கு வந்தார்கள் சொல்லி 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்க முடியாது, வாங்கி கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் பரலோகத்தில் ரெக்கார்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்தோம், ஆண்டவரை கனப்படுத்தினோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்பதை தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. தேவன் அன்றைக்கு என்ன செய்வார் என்று கேட்டால் அதற்குரிய பிரதிபலனை அளிப்பார். ஆகையினாலே சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது.
இரண்டாவது தீமை என்று எழுதியிருக்கிறது. எப்படி ஒரு விசுவாசி தீமை செய்வார்? அங்கே தீமை என்பது எதை காண்பிக்கக்கூடியது என்று இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கிருபையை புறக்கணிப்பது, அல்லது தேவனுடைய கிருபையை அலட்சியம் பண்ணுவது, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது. அதான் தீமை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை பற்றி ஒரு வசனம் பாருங்கள். எரேமியாவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் விதமாய் படிக்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தின் நீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இங்கே வாசிக்கிறோம், என் ஜனங்கள். விசுவாசிகள் வாழ்க்கையில செய்கிற 2 தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வேண்டாம். ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய ஒத்தாசை, தேவ கிருபை, தேவ இரக்கம், இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் வாஞ்சிக்காதபடிக்கு அவைகளை என்ன செய்கிறோம்? எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப சபை வேதம் வாசிக்காம இருக்கிறது, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது, இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவரை விட்டுறீங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மாதிரியாக சபைக்கு போய்கிட்டு இருந்தா என் பொழப்பு எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் அந்த மாதிரியாக சில சமயங்களில் ஆண்டவரை விட்டு விடுகிறோம். அதான் தீமை. இன்னொரு தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தாங்களே வெட்டி கொள்கிறார்கள். ஆண்டவர் இல்லாம நீங்க படுகிற பிரயாசம், நீங்கள் செய்கிற காரியம், நீங்க தண்ணியை ரப்புனீங்கன்னு சொன்னா காலையில எல்லாம் வெளியில போயிடும். ஏன்? வெடிப்புள்ள தொட்டி. அப்ப தீமை என்று சொல்லுகிறது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் தேவ கிருபையை பற்றி கொள்ளாமல் இருக்கிறது, அது தீமை. ஆண்டவரை விட்டுவிட்டு நானாக காரியங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியும் என்று செயல்படுகிறது 2வது தீமை. இந்த தீமையை ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதனால தான் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லா நேரங்களிலும் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்னு சொன்னா, ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்க முடியாது. ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அப்ப நீங்க ஆண்டவரை விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் அது தீமை அல்ல, அது தீமை என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே தேவனோடு இருக்கிற உறவை புறக்கணிப்பது, ஒரு உண்மையற்ற வாழ்க்கை, அது நம்முடைய வாழ்க்கையில தீமை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நம்ம அந்த 1 தீமோத்தேயு 6 நம்ம படிக்கிறோம். 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் தீமைன்னு சொல்லல, பண ஆசை தீமையா இருக்கிறது. பணம் வேண்டான்னு சொல்லல, பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. ஆனால் பண ஆசை தான் கூடாது. பண ஆசை தான் தீமைக்கு காரணமாக இருக்கிறது. அநேகருடைய அழிவுக்கு காரணம் ஆசை. ஆகினாலே பண ஆசை அங்கே தீமை என்று வாசிக்கிறோம். இன்னுமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லாதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது என்ன செய்யும்? தீமையினால் உண்டாயிருக்கும். மிகைப்படுத்தி பேசுவது, உண்மையே உள்ளதபடி சொல்லணும். எதையும் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவ்விதமாக பேசுகிறது, சொல்லுகிறது, அது தீமை என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். ஆகையினாலே சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை என்ன செய்ய வேண்டும்? நாம் அடைய வேண்டும். ஆகையினால கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து சரீரம் என்று சொல்லுகிற வேளையில் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தின்படி, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்முடைய இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு கட்டுப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும்
தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 6 சொல்லியிருக்கிறது. அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் சரீரத்தை அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் என்ன செய்ய வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. இன்னைக்கு அநேக கட்டடத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது, இதில் தேவன் தங்கி இருக்கிறார் என்கிற நிலைமையிலே அதை பாதுகாப்பாக வைக்கிறது. சிலருக்கெல்லாம் சுகர் இருக்குன்னு சொன்னால் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. விசுவாசிகள் சொல்கிறது என்ன, ஒரு நேரம் தானே சோத்திரம் பண்ணிட்டு குடிங்க, சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அது துணிகரம். அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இது தேவனுடைய சரீரம், இந்த சரீரத்தை நான் கெடுக்கக்கூடாது என்கிறதான நிலைமையில் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழணும். சரீரம் குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொட்டக்கூடாது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த அளவு சாப்பிடணும் என்கிறதான சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. போஜனத்தினால கூட நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தக்கூடாது. தானியேலுடைய புத்தகம் 1:8 வாசிக்கிறோம், ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். என்னங்க, ராஜ சாப்பாடு ரொம்ப உயர்ந்த ரகம், ரொம்ப சத்துள்ளது, ஆனாலும் அது வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும், அதை அசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தானியேல் அதை விளக்கினதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். துர்நீச்சைக்கு இடம் கொடுத்த சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பைபிளில் இருக்கு. தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறும் பைபிளில் இருக்கிறது. ஆகையினாலே சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய ஆத்துமா அல்லது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா அல்லது நம்முடைய இருதயம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். வெளியிலிருந்து உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து தான் வெளியில வரணும். ஃபர்ஸ்ட் ஆவி, அடுத்து ஆத்துமா, அதுக்கப்புறம் தான் சரீரம். இன்றைக்கு அநேகர் வெளியில இருந்தா உள்ளுக்குள்ள போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது ஆவி. அப்போ முதலாவதாக நம்முடைய ஆவியில் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா சுத்தம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து செய்த அந்த மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 5வது அதிகாரத்திலே பாக்கியவான்களை பற்றி எழுதியிருக்கிறது. அதில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆவியில தாழ்மை இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு வெளியில தாழ்மை அந்த மாதிரி இருந்தாலும் அவருடைய ஆவியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருமை இருக்குது. நான் படித்த படிப்பு என்ன, நான் எவ்வளோ பெரிய அந்த சொல்லுவேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு என்கிறதான அந்த ஆவியில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் மேட்டுமே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில், மாமுசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆவியில் கூட அசுத்தம் இருக்கக்கூடாது. வீட்டில் போய் நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரத்தை படிங்க. அந்த சமாரியா என்கிற ஊருக்கு போகிற வேலையில் அந்த சமாரியாவில் இருக்கிறவங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே எலியா வானத்திலிருந்து நெருப்பறைக்கு அழிச்ச மாதிரி ஆண்டவரே இவர்கள் எல்லாம் அழித்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்போ இயேசுநாதர் சொல்லுகிறார், அந்த லூக்கா 9ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அதட்டுகிறார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லுகிறார். அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? கொலை செய்கிற ஆவி இருந்துச்சு. இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளலையா, இவெல்லாம் நாசமா போகணும், இவெல்லாம் சாகணும் என்கிறதான அந்த சிந்தனை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வருகிற வேளையிலே மாமியா என்னைக்கு சாவா என்று என்ன அந்த மாதிரியாக மற்றவர்கள் வாழ்வதை விட அவர்கள் சாக வேண்டும் என்று நினைத்தால் ஆவியில சுத்தம் இல்லை. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது என்பதை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவியிலே எளிமை வேண்டும், ஆவியிலே உண்மை இருக்க வேண்டும். பாரும் தந்தையே, யாரும் காணாத உள் அலங்கோலத்தை மன நொந்து மருளுகிறேன், பரிசுத்த வேண்டி கெஞ்சுகிறேன் என்று பக்தன் பாடுகிறார். வெளியில நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆவி சரியில்லை. அடுத்து நம்முடைய ஆத்மா அல்லது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வாசிக்கிறோம். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனை தரிசிக்கணும்னு சொன்னா இருதயத்தில் சுத்தம் இருக்கணும்.
பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆராதனைக்கு வர்றதுக்கு முந்தின நாள்ல என் இருதயம் சுத்தமா இருக்குதா? என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதெல்லாம் உணர்ந்து நம்ம ஆராதனைக்கு வரணும். அப்பதான் தேவனை தரிசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் இருக்க வேண்டும். அடுத்து தேவன் இதை நியாயம் தீர்ப்பார். ரோமர்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. விசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள். ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றும் அந்தரங்கம் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, அதாவது மறைவான இடம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நல்லா பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிக்கிறோம். வீட்டில் போன பிறகு குடும்பத்தில் சண்டை போடுறோமா? யாரும் பார்க்காத சமயத்தில் மறைவான இடத்துல, ஒருவரும் இல்லாத இடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்கிற நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் கணக்கு கேட்பார். தேவன் நியாயம் தீர்ப்பார். யாரும் பார்க்கலன்னு இல்லை, தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்தரங்கத்திலே செய்த காரியத்தை தேவன் வெளியிலே கொண்டு வருவார். ஆகான் அந்தரங்கத்தில் தான் செய்தான், அது வெளியிலே கொண்டு வரப்பட்டது. அனனியா சப்பிராள் புருஷன் மனைவி அந்தரங்கத்தில் தான் செஞ்சாங்க, அது வெளியரங்கத்திலே வந்தது. ஆகையினால நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில யாரு பார்க்கறது, யாரு கேட்கறது, நான் என்னமும் செய்வேன், எப்படியும் பேசுவேன் என்கிற துணிகரம் வரக்கூடாது. ஒரு நாள் அந்தரங்க வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அன்றைக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரசங்கினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம் பாருங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீன்மையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்கள், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், பெரிய காரியமாக இருந்தாலும் சின்ன காரியமாக இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் என்ன செய்வார்? நியாயத்திலே கொண்டு வருவார். அதனால தேவனுக்கு மறைக்கக்கூடாது. தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்தரங்க வாழ்க்கையில் ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் அறிவார். நம்ம இந்த அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்தை ஒரு நாள் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்திடுவாராம். ஒரு கவனிக்கத்தக்க வசனம் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். பாருங்க, நீங்க பகையை வஞ்சகமாக மறைத்து வைப்பீர்களானால் உங்களுடைய தவறு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக சகோதரன் சபையில் எத்தனை வருஷமா இருந்தார், இவ்வளவு காரியங்கள் செய்தார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்று தேவன் என்ன செய்வார்? மகா சபையிலே வெளிப்படுத்துவார். இவர் யாருன்னு பார்த்துக்க. அன்னைக்கு நம்ம வெக்கப்பட்டு தலகுனியணும், அந்த நிலைமை வரக்கூடாது. ஆகையினால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப கௌரவமான வாழ்க்கை. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். யார் கேட்கறது என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்திலே கொண்டு வருவார். நம்முடைய ஒவ்வொரு கிரியையும், அதே போல நம்முடைய ஒவ்வொரு அந்தரங்க காரியத்தையும் என்று பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய நினைவுகளையும் என்று நாம் ஏற்கனவே அந்த 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே நாம் பார்த்தோம். இருதயத்தினுடைய யோசனைகளை கூட தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் அங்கே வெளிக்கொண்டு வருவார். அடுத்து பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு கூட கணக்கு கூட கேட்பாருங்க ஆண்டவர். நீங்க எப்படி பேசுறீங்க என்பது முக்கியம். பேச முடியாத ஊமையா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? பரிதாபப்படுகிறோம். ஐயோ பாவம், எவ்வளோ நல்லா அழகாக இருக்காங்க, ஆனால் வாய் பேச முடியல, ஊமையாக இருக்காங்களேன்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாய் கொடுத்துருக்கிறாரு, நம்ம வாயில் எப்படி பேசுகிறோம்? ஆண்டவர் பதஷ்டமாக பேசி என்ன செய்யலை? துக்கப்படலை. ஆண்டவர் தப்பிதமாக பேசி அவர் என்ன செய்யலை? மன்னிப்பு கேட்கல. ஆண்டவர் வீண் வார்த்தை பேசி விசனப்படவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. அப்படி நம்ம பேச்சில் கூட எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்.
யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போ உதட்டுனால கூட என்ன செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். 59ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவருடைய உதடுகளுடைய பேச்சு அவருடைய வாயின் பாவமாய் இருக்கிறது என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். நம்முடைய பேச்சில் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 4:29 படிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அந்த வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை, விசுவாசி எப்படி கெட்ட வார்த்தை பேச முடியும்? அதுக்கு ஒரு ஊழியக்காரர் டெபினிஷன் கொடுக்கிறாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. நம்ம ஒருத்தட்ட பேசுறேன்னு சொன்னா அந்த நபருடைய வாழ்க்கையில அது என்ன செய்யணும்? பக்தி விருத்தியை உண்டாக்கணும். இல்லைன்னா நீங்க பேசாம இருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள் என்று வாசிக்கும். அதனால நம்ம பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் பரலோக டேப்பில் இருக்குது. ஒரு இடத்துல இந்த மாதிரி ஊழியத்துக்கு போன சமயத்தில் ஒரு ஊழியக்காரரு, 3 பேர் நாங்கள் ஊழியக்காரர்கள் இருந்தோம். அவர் ஊழியத்துக்கு அழைச்சவர். அப்போ 3 பேருக்கு 3 கட்டிலில் படுத்திருந்தோம். அவர் இந்த மாதிரியா உட்காந்து இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு முன்னால் உட்காந்துருந்தார். அப்போ ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பேசினதெல்லாம் அவர் டேப் ரெக்கார்டில் டேப் எடுத்துட்டார். ஜெபம் பண்ணிட்டு படுப்போன்னு சொன்னோன்னே அவர் டேப் ஆன் பண்ணார். அப்போ இந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, இன்னொருவரை பற்றி ரொம்ப தரக்குறவாக பேசினார். உடனே அவர் சொன்னார், பிரதர் முதல்ல அதை அழிங்கன்னு சொன்னார். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பேசின அந்த டேப்பை தான் பேசினதை தன்னாலே கேட்க முடியலை, அது தவறானது, அதை உடனே அழிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் பேசுகிற பேச்சு பரலோக டேப்பில் இருக்குங்க. ஒரு நாள் ஆண்டவர் போட்டு காமிப்பார். அதனால் நம்முடைய பேச்சில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, உண்மை பேசணும், இதை மிகைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியாக பாவம் செய்யக்கூடாது. நாவு, யாக்கோபில் வாசிக்கிற நாவு என்னது? நெருப்பு. அநேக வாழ்க்கையை இன்னைக்கு கொளுத்தி விட்டு நாசமாக்குனது நம்முடைய வாயின் பேச்சு. நாவுல என்ன இருக்கிறது? நம்ம இந்த சரீர உறுப்புகள்லேயே இந்த உமிழ்நீருக்குள்ள கிடக்கக்கூடிய, தண்ணிக்குள்ளேயே கிடக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த நாவு. ஆனால் இது இவ்வளவு தண்ணிக்குள்ளே கிடந்து என்ன செய்யுது? அது நெருப்பாக இருக்குது. அது காட்டை கொளுத்தி விடும் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அதில் என்ன செய்கிறது? விஷம் இருக்கிறது என்று அந்த யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ராத்திரி பூரா அந்த மாதிரியாக உங்கள் வாய்க்குள்ள ஒரு அரிசியை வச்சுட்டு காலையில் அந்த அரிசியை துப்புனீங்கன்னா கோழி குஞ்சு அதை தின்னுச்சுன்னா செத்து போயிடும். இப்போ நம்ம வாயிலையும் விஷம் இருக்குது. அதனால் பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசின வார்த்தையும் எய்த அன்பும் என்ன செய்யாது? திரும்பி வராது. சோறு விழுந்தா எடுத்துடலாம், சொல்லு விழுந்தா என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அதனால பேசுறதுல ஜாக்கிரதையாக இருங்க. மனுஷர் பேசும் மீனான வார்த்தைகளை குறித்து ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சபையில் ஒருத்தர் அந்த மாதிரியாக புறங்கூறுகிறது, ஒருவர் அந்த மாதிரியாக குற்றப்படுத்துகிறது, இந்த நிந்தையான பேச்சு, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பேச்சில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மாதிரி பேச்சில் அநேகரை அவதூறு பண்ணுகிறது, அந்த மாதிரி ஜாடையாக பேசுகிறது, கபடான வார்த்தைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனவே ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். இது ரூத் 2ஆம் அதிகாரம் 11, 12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா. 11ஆம் வசனம் என்ன செய்கிறது? உன் மாமியாருக்கு செய்ததும் அப்படின்னு சொன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்க எப்படி நடக்கிறீங்க? மாமியாருக்கு என்ன செய்றீங்க? நாத்தனாருக்கு என்ன செய்றீங்க? புருஷனுக்கு என்ன செய்றீங்க? மனைவிக்கு என்ன செய்றீங்க என்கிறதான அந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து தெய்வம் கணக்கு கேட்பார். உன் மாமியாருக்கு செய்ததையும் அப்படின்னு 11ஆம் வசனத்தில் சொல்லிட்டு, நீ உன்னுடைய ஜென்ம தேசத்தெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்குத்தக்க பலனை. மாமியாருக்கு என்ன செய்தீங்களா? மாமியார் உங்களுக்கு மாலை போட மாட்டாங்க. மருமகளுக்கு என்ன செய்தீங்களா? மருமக உங்களுக்கு அது மாதிரி புடவை வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்போ குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்து கொண்டோம்? குடும்ப வாழ்க்கையில் நம்ம சாட்சியாக இருந்தோமா?
என்கிற எல்லா காரியத்தையும் தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆகையினாலே அதற்கு என்ன உண்டு? அதற்கும் பலன் உண்டு என்று வாசிக்கிறோம். குடும்பத்தில் எப்படி ஒருவர் மதித்து மரியாதையாக அன்புள்ளவர்களாக நடந்து கொண்டோமா என்பது மிகவும் முக்கியம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, பூர்ண பலன் கிடைப்பதாக என்று வாசிக்கிறோம். அதனால ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் ஒரு எதிர்கால நம்பிக்கை உண்டு. நாம் உயிர் தழுவோம், ஆண்டவரோடு கூட வாழுவோம், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் நம்மை பற்றி நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துவார். ஆகையினால இன்றைக்கு வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. அன்றைக்கு நஷ்டமடைந்து நம்முடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலாய் போய்விடக்கூடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பலன் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையாக அங்கே போய் நிற்கக்கூடாது. எனவே நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வகையிலே, பூரண பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வகையிலே, ஆண்டவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.